கிலோ பானை வந்து 600 அரை கிலோ பானை 600 அரை கிலோ 600 குவிஞ்சு போயிருக்குது வேற இன்றைக்கு இரவு மட்டும் இருக்கு 10 தோரணம் 150 ரூபா தோரணம் எல்லாம் கட்டுறதா நல்லா கோடி 1500 என்ன இல்லை 450 ரூபா பாருங்க மக்கள் எல்லாம் வந்து கொள்ளனா தேர்வு இருக்குது பாருங்க பிரம்மாண்டமாக தான் இருக்குது உழவர் திருநாள என்எஸ்கே கொண்டாடி கொண்டிருக்காருங்க இறங்கி கொண்டிருக்குது பாருங்க 440 ரூபாலேருந்து போகுது என்ன ஓகே நல்ல ப்ரைஸ் நல்ல அளவான பானை எத்தனை உதவியாவையும் இல்லை சின்னனுக்குள்ள பானைகள் எல்லாம் விற்கணும் பாருங்க பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு போயிடும் எல்லாரும் கரம்பெல்லாம் வாங்கிட்டு வணக்கம் முறையில் இன்றைக்கு பாருங்க திண்ணவேலி சந்தைக்கு தான் வந்திருக்கோம் பெருமளவான மக்கள் வந்து பொங்கல் பொருட்களை வாங்கிட்டு போயிடும் பாருங்க கட்டும்புகள் எல்லாம் அடிக்க விட்டுருக்குது இஞ்சி இலைகள் மஞ்சள் இலைகள் எல்லாமே பாருங்க வெடியல் எல்லாம் விற்றுருக்கணும் பள்ளங்கள் பானைகள் எல்லாம் வில்வடுது பாருங்க ரோட்டே க்ளோஸ் பண்ணி இருக்குது பாருங்க விதம் விதமான பானைகள் எல்லாம் இருக்குது பாருங்க ஐயாலாம் வள்ளி கட்டிட்டு போகிறார் பாருங்க பாருங்க எல்லாமே மேலே வெயிட் பண்ணி விற்றுட்ருக்கிறோம் வணக்கம் ஊரில் எனக்கு எங்கே வந்திருக்கோம்டா திண்ணவேலி மாதிரி தான் வந்திருக்கோம் திண்ணவேலி சந்தையில் தைப்பொங்கலை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து தைப்பொங்கல் சாமான்கள் எல்லாம் வாங்கிட்டு போயினோம் அதோட வாழைப்பழம் பல வகைகள் பானைகள் எல்லாமே இங்கே இருக்குது தோரணம் கூடி இப்போ கட்டி வைக்கணும் வீட்டில் தோரணம் இல்லாதாக்கள் தோரணம் வந்து வாங்கலாம் எல்லா பொருட்களையும் இருக்குது பரபரப்பான சூழ்நிலை தான் காணப்படுது அந்த காணொலியை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொண்டு போகிறோம் பானையெல்லாம் வச்சிருக்கணும் பாருங்க இவ்வளோ வடிவாக இருக்குது அந்த அண்ணா என்ன விலையில் பானைகள் போகுது ஆ கிலோ 1 கிலோ 1.5 கிலோ 2 கிலோ என்ன விலையில் இருக்குது 600 அரை கிலோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கு 1 கிலோ 250 ரூபா 1.5 கிலோ 1500 வடிவாயம் இருக்குது என்ன நீங்களும் வந்தீங்கன்னா இதை திண்ணவேலி சந்திக்கணும் வந்தீங்கன்னா வாங்கடி மாதிரி நல்ல கோலவெல்லாம் இருக்குது நிறைய பேர் வந்து வாங்கி கொண்டிருக்கணும் என்ன சந்தோஷமாக நாளைக்கும் நிற்பீங்க நாளைக்கு நேருக்கு இன்றைக்கு ஃபுல்லாக இன்றைக்கு இரவு மட்டும் இருக்கு இன்றைக்கு இரவு மட்டும் இந்த இடத்துல இருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா வீடியோ பார்த்து முன்னாடியே வந்தீங்கன்னா எல்லாம் கூட நிறைய அங்கே கரும்பு எல்லாம் இருக்குது ஓகே என்ன கரும்புகள் எல்லாம் இருக்குது வேறங்க கரும்பெல்லாம் வெட்டி கொடுத்து கொண்டிருக்கீங்கன்னா தோரணம் எல்லாம் கட்டி வில்வடுது பாருங்கோ அப்படி ஒரு இதாக இருக்குது பாருங்க இதுலேயும் பானைகள் எல்லாம் இருக்குது விதம் விதமான பானைகள் எல்லாம் இருக்குது பாருங்க இங்கால வெடி எல்லாம் வித்தோம் பாருங்க சந்தையில் இந்த மக்கள் வந்திருக்கீங்கன்னா கரும்பெல்லாம் வெட்டி எல்லாம் வித்தோன்றிருக்கீங்கன்னா பழங்கள் எல்லாம் இருக்குது பாருங்க எவ்வளோ போகுது இது கரும்பு கரும்பு 50 ரூபா கரும்பு 50 ரூபா அது அப்போ இனிப்பில்லை அதை பொங்கல் பொங்கும்பொழுது கட்டாயம் கரும்பு உடைக்கிறது வேணும் மேனே பொங்கல் கரும்பு கட்டாயம் வேணும் மேனே கட்டாயம் வேணும் மேனே அந்த 4 மூளைக்கு கட்டுற கரும்பு அங்கே கிடக்கு அது எவ்வளோ போகுது அது 100 ரூபா 150 ரூபா 100 150 ரூபா கூட கரும்பு இருக்குது இப்போ கருத்த விலை கொடுத்துலாம் வாங்க இந்த விலை இங்கே வந்தால் வாங்கலாம் 100 150 ரூபாய்க்கு அந்த பாருங்க பழங்கள் எல்லாம் இருக்குது நீங்கள் இந்த வடியல் எல்லாம் இருக்குது பாருங்க மக்கள் எல்லாம் வந்து கொள்ளனா தேர்வு தான் இருக்கிறேன் பாருங்க 50 கரும்பு இருக்குது பாருங்க பாருங்க மஞ்சள் இலைகள் இஞ்சி இலைகள் எல்லாம் வச்சிருக்கணும் உப்புலாம் குவிஞ்சு போய் அட்டிக்கு வச்சிருக்கணும் பாருங்க உப்புடி இருக்கு இஞ்சால இளநீ எல்லாம் குவிஞ்சு போய் கிடக்குது இளநீ எல்லாம் குவிஞ்சு போய் கிடக்குது பாருங்க
பாருங்க கரும்பு மரம் குவிஞ்சு போய் இருக்குது பாருங்க. இப்படி க்ரௌடுன்னு பாருங்க. அப்படியே இழுத்து எடுத்துட்டு போய் நான் பாருங்க. ஐயா தோரணமெல்லாம் என்ன விலைக்கு? 150 ரூபாய்க்கு. எத்தனை 10 தோரணம் 150 ரூபா. பாருங்க தோரணமெல்லாம் கட்டுறது நல்ல அழகாக இருக்கும். சுற்றி நாலு மூளைக்கும் தடி நட்டேன்னு கட்டினா ஒரு அழகாக தான் இருக்கும். எத்தனை மணி வட்டி நிற்பீங்க அதில்? 7 மணி வட்டி. 7 மணி வட்டி நிற்பீங்க. நீங்கள் வந்து வாங்குடிமையாக இருக்குது பாருங்க. கரும்பு வச்சு விற்கிறார் அண்ணேன்னு உங்களுடைய கரும்பு கூட என்ன போகுது இப்போ? கரும்பு 150, 200, 300, 400 அந்த விலைகளுக்கு இருக்குது. பெருசு பெருசாக தான் வச்சுக்கோங்க. என்ன பெரிய கரும்பாக தான் இருக்காங்க. இஞ்சியில் மஞ்சள் எல்லாம் இப்படி போகுது விலையா? 100 ரூபா சோடி. 100 ரூபா சோடி. கொஞ்சம் விலைக்கு தான் நீங்கள் வரைகளை இதால் போய்க்கலாம் எல்லாம் வாங்கி கொண்டு போகலாம். பெரிய அளவு காசுகள் எல்லாம் கொடுக்கறது விலைன்னு நீ வாங்கினா பாருங்க. நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அவ்வளோ ஆர்வமாக தான் நிற்கணும். எல்லாரும் வாங்கிட்டு தான் போயிடும் பாருங்க. உங்கள்கிட்ட நோங்களாக வாங்கிட்டு போயிடும் பாருங்க. இந்த குறைஞ்ச விலை தானே நீங்கள் வரைகள் அன்னிட்ட இந்த தோரணம் வாங்கிட்டு போகலாம். என்ன காரணமாக பாருங்க. இங்கே பழங்கள் எல்லாம் விற்கிறோம். பழங்கள் எல்லாம் விற்கிற பாருங்க. தேங்காயில் எல்லாம் லொரி வாகனங்களை வந்து இறங்கி கொண்டிருக்குது பாருங்க. மக்கள் திண்ணவெளி சந்தையை ஒரு பெரிய கலை வர மாதிரி இருக்குது பாருங்க. அவ்வளோ க்ரௌடாக இருக்குது பாருங்க. எல்லாருமே வாங்கிட்டு போயினோம். பானையெல்லாம் என்ன விலையிலேருந்து போகுது? அடித்த விலையில் 440 ரூபாலேருந்து போகுது. என்ன ஓகே நல்ல ப்ரைஸ். என்ன சொன்னால் நல்ல அளவான பானை. எத்தனை உதவியாவையும் இந்த சின்னனுக்குள்ள இதுக்கு ஒரு 2 சுண்டு போட்டு சயறு சர்க்கரை எல்லாம் 3 சுண்டு போடலாம். பயிறு சர்க்கரை எல்லாம் ஒரு அளவான பொங்கலுக்கு ஓகே. என்ன நெய்யல் எல்லாம் வச்சுக்க. நெய்யல் எல்லாம் என்ன விலையில போகுது? நெய் 160 ரூபா. 160 ரூபா. 160 ரூபாய் போகுது. தேன் 100 ரூபா. 100 ரூபா. 100-160 ரூபாய்க்கெல்லாம் தேன் நெய் எல்லாம் இருக்குது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா எடுக்கலாம் பாருங்க. ஒரு விலையில் இருக்குது பாருங்க. பானைகள் எல்லாம் எல்லாமே அடிச்சிருக்கு. நீங்கள் கேட்டு போய் பார்த்துட்டு வாங்கி கொள்ளலாம். தனியாக இதில் வந்து பாருங்க பல்நோக்கு கூட்டுற வச்சாங்க தான் இதை செய்யணும். அதனால தான் கொஞ்சம் குறைச்சி கொடுக்குறீங்க. பாருங்க அக்கா பேர் எல்லாம் இருக்கணையா? அவர் பேர் சாப்பாடுக்கு தான் கூட்டுற உணவு தான் பாருங்க. நல்ல ஒரு சர்வீஸாக செய்யணும். என்ன சொன்னால் இந்த குறைஞ்ச விலையை தான் கொடுக்குறீங்க. பார்த்து நாங்கள் நேற்றும் வீடியோவில் எடுத்து நாங்கள் கொஞ்சம் கூட இருந்தது இன்றைக்கு குறைஞ்ச விலையை கொடுக்குறீங்க. ஓகே ஐயா. என்ன நன்றி. வடியல் எல்லாம் வண்ண வைத்து கொண்டிருக்கிறோம். தான் இருக்குமே எல்லாம் நிற்கணுமே. வீதி கடை ஈடுபட்டு பாருங்க. ஒரே க்ரௌடாக தான் இருக்குது. இன்றைக்கு இந்த வீதி வந்து ஒரு வழி பாதையாக தான் பாவிக்கப்படுது. பாருங்க 50-100 ரூபாய்க்கெல்லாம் சாமான் இருக்குது. இங்கே வெடியல் எல்லாம் அங்கே சந்தை குவிஞ்சு போய் கிடக்கு பாருங்க. மக்கள் எல்லாம் வந்து வாங்கிட்டு போயினோம். உங்களுக்காண்டி வாழைக்குழி எல்லாம் அப்படி அடிக்க விட்டுருக்கீங்க பாருங்க. குவிஞ்சு போயிருக்குது பாருங்க. வாழைப்பழம் எல்லாம் பாருங்க. இப்படி ஒரு பொங்கல் விற்பனை நடந்து கொண்டிருக்குது திருநெல்வேலியில. பாருங்க வீதி தடையெல்லாம் போட்டிருக்குது. திருநெல்வேலி சந்தையில ஒரு வழி பாதையாக மட்டும் இந்த பாதை போக்குவரத்து நடைபெறுது. பாருங்க ஒரு வழி பாதையால இதால போயலாவது வரலாம். வடியல் எல்லாம் வைத்து கொண்டிருக்கணும் பாருங்க.
எல்லாம் வாழையில வச்சு எல்லாம் இது பண்றீங்க பாருங்க. பானைகள் எல்லாமே இருக்குது பாருங்க. எல்லாம் மக்கள் எல்லாம் வாங்கிட்டு கொண்டிருக்கணும். மக்கள் குவிஞ்சு கொண்டிருக்கணும் பாரு. காலை பொழுது ஒரு பிரமிப்பா இருக்குது பாருங்க. வடியெல்லாம் வைக்கணும் பாருங்க. பாருங்க பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு போயிடணும். எல்லாரும் கரம்பெல்லாம் வாங்கிட்டு போயிடணும் பாருங்க. இப்படி ஒரு பரபரப்பாக இருக்குது திருநெல்வேலி சந்தை பாருங்க. விலை போகுது இல்லை மலிவா தான் போகுதுன்னு எல்லாம் ஹோல்சேல் ஆகாம எடுக்கலாம், ரீட்டைல் ஆகாம எடுக்கலாம். இப்போ எல்லாம் இதெல்லாம் உண்டு 65 ரூபா. இப்போ இதெல்லாம் உண்டு 65 ரூபா. 100 ரூபா உடனே எடுக்க மாட்டேன். இது உண்டு 65 ரூபா. இதென்னா 110 ரூபா. 110 ரூபா. இது ஈக்குவான பார்த்தீங்கன்னா 1100 ரூபா நம்பும். இதுல ஏன் குவாலிட்டி என்ன விலை 1100 ரூபா. மற்றதுன்னா இதெல்லாம் 200 ரூபா. 200 ரூபா. 200 இது 350 ரூபா வடவடி. வேற என்ன பெரிய பெரிய சைஸ் வடி இருக்கு. அதெல்லாம் 550 ரூபா. இது 550. இதெல்லாம் 550 ரூபா. இது 550. 550. இது 400 ரூபா. மீடியம் சைஸ். இது மற்றது இது 200 ரூபா. இதுல பம்பரான இது 150 ரூபாய். மற்றது இது இதுல சைஸ் இருக்கு 150 ரூபாயில இருந்து எல்லாருமே ஒரே பைஸ்ல எடுக்க. இது 150 ரூபா. இது என்ன இது 200 ரூபா. இது என்ன 300 ரூபா. இது 350. இது நீங்க சொல்ல விலை விலை உள்ள மொத்த ஹோல்சேல் கூட நீங்க முட்டையாளம் கொடுக்க மாதிரி ஆக்கள் கொடுக்குறீங்க. அந்த மூலவடியில அந்த மாதிரி மூலவடி எல்லாமே 250 ரூபா. ரைட். எங்கேயுமே இப்ப எல்லாமே பெருசா இருக்கல தட்டுப்பாடாக்குறாங்க. டபுள் ஷாட். இது இப்படி எந்த காசு இன்னொரு காசு டபுள் ஷாட். இது எல்லாமே 300 ரூபா. எல்லாமே மளிகையில எல்லாம் வைக்கிறீங்க. கரும்பெல்லாம் வச்சிருக்கேன் பாருங்க. தோரணம் எல்லாம் வச்சிருக்கேன் பாருங்க. இப்படி இருக்குது பாருங்க. பிரம்மாண்டமாக தான் இருக்குது. உழவர் திருநாள என்எஸ்கே கொண்டாடி கொண்டிருக்காருங்க. எல்லாரும் பொங்கலுக்கு பொதி விடுங்க. நீங்க பொங்கல் வாலியோ? நாங்க பொங்கல் வாலி. வாலியும் ஃப்ரீயா வேற பொங்கல் இருக்கு. இது 2 கிலோ பொங்கல் வாலி 3500 ரூபா மாட்டேன். இதுக்கு மொத்தம் 18 சாமான் இருக்கு. அதுல முக்கியமா 2 கிலோ டீட்டல் அரிசி இருக்கு. மேல 1.5 கிலோ சர்க்கரை இருக்கு. நெய் போத்தல், தேன், கஜு, சூடம், விபூதி, சந்தனம் அப்படி என்னென்ன எல்லாமே இருக்குது. பொங்கல் எல்லாமே இருக்கு. தனித்தனியாக வேண்டி மறக்காம வாலியா வண்டியா எல்லாமே எடுக்கலாம். இது 2 கிலோ மட்டுமே இல்லை, 1 கிலோ வாலியும் இருக்கு. சரி ஓகே. ஒரே பரபரப்பாக தான் இருக்குது திருநெல்வேலி மார்க்கெட். எல்லாருமே வந்து வாங்கிட்டு போயிடும். குவிஞ்சு கிடக்கு பாருங்க. பானைகள் எல்லாம் விற்கணும் பாருங்க. வடிகள் எல்லாம் பாருங்க. இப்படியெல்லாம் கரும்பெல்லாம் வச்சுருக்கேன் பாருங்க. எல்லாமே பாருங்க. பானை எல்லாம் குவிஞ்சு போயிருக்கான்னா. இஞ்சி மஞ்சள் இதுகள் விளக்குகள் பானைகள் எல்லாமே இருக்குது. இஞ்சி மஞ்சள் எல்லாமே இருக்குது. கப்பைகள் எல்லாமே இருக்குது. 1/2 கிலோ பானை வந்து 600 ரூபா. 1/2 கிலோ பானை 600 ரூபா. 1/2 கிலோ 600 ரூபா. பானை மட்டும் ஒரு ஒரு விலையிலேருந்து ஒரு தரத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. எல்லாம் விற்கணும். ஆனால் இந்த கல்லெல்லாம் என்ன இல்லை? கல் என்ன இல்லை 450 ரூபாய்க்கு இருக்குது பாருங்க. வாடி அழகாயம் இருக்குது.
இளநீ எல்லாம் குடிச்சிட்டு இருக்கணும் களைப்பில். பாருங்க மொரால் வாங்கி ஆட்டோவில் கொண்டு வரோம். பாருங்க ஆட்டோ ஃபுல்லாகவே சாமானாக இருக்குது. பொடி வருது.